friends, welcome to Kritnia's kitchen. இன்னைக்கு சேப்பங்கிழங்கு யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரை ரெடி பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் மசாலாக்கு இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு, பட்டை குச்சி நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். சேப்பங்கிழங்கு 1/4 கிலோ, சோம்பு, பட்டை தூள், கறிவேப்பிலை. சேப்பங்கிழங்க 3 விசில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போறோம். தோலை நல்லா உரிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மசாலாக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்க போறோம். இப்போ என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சேப்பங்கிழங்க இதுல நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். சேப்பங்கிழங்க வந்து எண்ணெயில நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உடனே நம்ம கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம லைட்டா திருப்பி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ சேப்பங்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சு. கரண்டி வச்சு நம்ம தொட்டு பார்த்தாலே நமக்கு அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சர் தெரியும். இப்போ இதை வந்து நான் ஒரு பவுல்ல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன். இப்போ பேன்ல தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் பட்டை தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்க போறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மசால் வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்க போறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கிழங்கு இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஸ்பைசி அண்ட் டேஸ்டியா இருக்கும். சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிருத்னியா கிச்சனோட டிப்ஸ். பல பேருக்கு கண் எரிச்சல், கண் சிவப்பாவே இருக்கும். அதே மாதிரி தூங்கி எந்திரிச்சாங்கன்னா கண்ணை வந்து ரொம்ப ரப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா சேப்பங்கிழங்கு வாரத்தில் ஒன்ஸ் நம்ம ஃபுட்ல ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதை நம்ம தடுக்கலாம். Do follow us on our social media. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கிருத்னியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு ஸ்டே டியூன். Until then, bye bye.